இந்த பிருத்வி ஷர்லினுக்கு நடுவுல என்ன நடக்குது? அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. இருக்கிற இவங்க 2 பேரும் எனக்கு பத்தாதுன்னு இப்ப மஹிரா வேற இவங்க கேங்ல சேர்ந்துட்டா. அத்தை, இவரும் பையனும் எங்க காணவே இல்ல? அவங்க மகேஷை பார்க்க போயிருக்காங்க. அதோட சுரேஷும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதோட மகேஷ்க்கும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு என்னவோ கூடிய சீக்கிரம் மகேஷ் குணமாயிடுவான்னு தோணுது. பரவாயில்லையே. என்னப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சா? மஹிரா கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. இப்போ ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்படின்னா? அப்படின்னா யூ ஆர் அ ஜெலஸ் வைஃப். ஓ அப்படியா? சரி, கொஞ்சமாவது திருந்தினியே. அப்படின்னா முதல்ல நீ என்ன உன்னோட சைக்கோ ஃபேன்னு சொன்ன. இப்போ அட்லீஸ்ட் வைஃப்னாச்சும் சொல்றியே. ம் என்னடா பண்ற? உங்க சின்ன மருமகளோட அனிமூன் இன்னும் நடக்குது போல இருக்கே. ஏன் வெக்கமா இருக்கா? நீ நிஜமாவே ரொம்ப மோசமானவட்ட. நானா? என்னாச்சு? நீங்க அப்செட்டா இருக்கீங்க? கிருதி, ம் இவங்க எல்லாம் எவ்வளவு சீப்பா டான்ஸ் ஆடுறாங்க பாத்தியா? ஒருத்தரோட ஒருத்தர் எவ்வளவு க்ளோஸா. இங்க மொத்த விருந்தாளிங்க இருக்காங்க, ஃபேமிலியும் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி அவங்க எப்படியா டான்ஸ் ஆடுவாங்க? என்ன கேட்டா பிரீதா என்ன வெறுப்பேத்திற்காக தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பார்க்கணும் வெறுப்படினோன்றதுக்காக மட்டும்தான். அந்த மாதிரி எதுவும் இல்லை, நான் கவலைப்படல. ஆனா அது பார்க்க நல்லா இல்லைல்ல. நம்மளுடைய கிளாஸ், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், அதுக்கெல்லாம் மேட்சே ஆகாது. இதெல்லாம் இட் டசன்ட் சூட். இதெல்லாம் நல்லாவே இல்லை. நீ போய் பிரீதா கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். இந்த மாதிரி சீப்பான டான்ஸை மத்தவங்க முன்னாடியாச்சும் ஆடாம இருக்கட்டும். இங்க ஃபங்க்ஷன்ல ஆட வேண்டாம்னு சொல்லு. இங்க ஃபேமிலி இருக்காங்க, மத்த குடும்பம் எல்லாருமே இருக்காங்க. அந்த மலாய் குல்ஃபி இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த கிலி தண்டா பிளேயரை பிரீதா கிட்ட இருந்து பிடிக்க முடியலையே. லூசர் பொண்ணு. மஹிரா, மைரா, 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 என்னாச்சு? ஓ காட், நீ கால் எப்படி ட்விஸ்ட் ஆச்சுன்னே தெரியல. ஓ மை காட், கரண், இவளை ரூம்க்கு கூட்டிட்டு போகலாம்ப்பா. பிரீதா, நீயும் போமா. எங்க அடிபட்டிருக்குன்னு பாருன்னு. கம் ஆன், கெட் அப். பாத்து இரு, நான் உன்னை தூக்குறேன். அத்தை, நான் நினைக்கிறதுல தப்பு இல்லைன்னா இந்த மஹிராங்கிறவ ரெமோனாவோட பொண்ணு தானே? ஆமாமா. இவ இங்க என்ன பண்றா? இவளுக்கும் கரணுக்கும் கல்யாணம் நின்னு போச்சு தானே? சரி, அதை விடுமா. அது ஒரு பெரிய கதை. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன். வா, நம்ம போய் சாப்பிடலாம். வாங்க அத்தை.
உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு. ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. சரி சரி வாங்க போலாம். அட எங்க இங்கேயும் இல்லையே. தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். அட கடவுளே, வந்தவன் யாரா இருந்தாலும் அவன் எடுக்க நினைச்சத அந்த வீட்டுல எடுத்துக்கிட்டு போயிட்டான் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிருத்திவி சாரோட பொருளை தான் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு போக வந்திருப்பான். அப்படின்னா கண்டிப்பா பிருத்திவி சார் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்க போறாரு. பிருத்வி, என்ன கிருதி? ஆர் யூ ஓகே? யா, ஷோர் தானே? ஐ அம் மச் பெட்டர் நவ. டோன்ட் வரி. I think it was good, சித்தப்பா. நிஜமாதான்ப்பா. அப்புறம் பிருத்திவி, என்ன மாமா? உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எதுக்காக? இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு ரொம்ப நல்ல நேரமா வந்து சேர்ந்திருக்க. வாழ்த்துக்கள்ப்பா. நீ எங்களுக்கு நல்ல நேரம் ஆயிட்டப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? உன் பாதம் இந்த வீட்டுல பட்ட உடனே பெரிய அண்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. கேளு, ஆமா, ரிஷப் கிட்ட கேட்டு பாரு. ஐ அம் சோ ஹாப்பி. நிஜமாவே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாருங்க. சொல்லு. வாங்க வாங்க. அட நான் பேசிக்கிட்டு அட, இருக்கேன். வாங்க நான் பேசணும் வாங்க. இதோ வந்துடுறேன் வந்துடுறேன். அட, வாங்க. நீ என் கூட வா. என்ன ஆச்சுனா? என்ன விஷயம்? கிருத்திகா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? கொஞ்சம் பேசணும், என் கூட வா. அண்ணா, என்ன பேசணும்? எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. அண்ணா, எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க ப்ளீஸ். சரி, look at me. I'm sorry. நான் பிருத்திவி அரைஞ்சிருக்க கூடாது. I'm really sorry. கரெக்டா சொன்னீங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல. இட்ஸ் ஓகே கிருத்தி, நான் உங்க அண்ணனை மன்னிச்சிட்டேன். I'm sorry. நீ அப்செட் ஆகாத. நீ அப்செட் ஆனீன்னா இந்த வீட்டில் எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. இட்ஸ் யுவர் டே டு டே. ஸ்மைல். பாத்தியா, நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க. நானும் அப்செட் ஆயிடுவேன். என்ன சொல்ற? I wanted to be happy always. You better keep her happy. Of course, she's my responsibility. இந்த வாயாடி சுத்தி இது வரைக்கும் இங்க இல்லையே, இப்போதான் இங்க வந்திருக்கா. இவ முகத்துல அப்படி என்ன ஒரு சிரிப்பு. அத பார்க்கும்போது ஏதோ குழப்பம் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எனக்கும் கிருத்திகாக்கும் நடக்கிற கல்யாணத்துல இவளுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்காதே. ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? இல்லையே. எல்லாம் ஓகே தானே? யா, ஆல் வேர். நீங்க பேசுங்க. Excuse me for some time. I'll be right back. You are excused. Thanks. நீங்களும் ஸ்மைல் பண்ணுங்க. நீ ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா நான் ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பேன். கிருத்திகா, இங்க வாமா. ஓகே தானே? நல்லா இருக்க. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். கால்ல சொலுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவளுக்கு ஆயின்மெண்ட் வச்சு விடுங்க. ஆ சரி. ஆண்டி,
இது உங்க பொண்ணோட என்கேஜ்மெண்ட். நீங்க ப்ளீஸ் போங்க, அங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் போங்க. That's so sweet of you. Thank you, Myra. I'm so sorry. என்னால நீங்க எல்லாரும் தேவையில்லாம இங்க வர வேண்டியதாயிடுச்சு. Myra, please. மன்னிப்பெல்லாம் கேட்காத. It's okay. You take care. Okay? எங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லு, நான் தடவி விடுறேன். Oh my god. இப்ப நான் என்ன பண்றது? பிரீதா பிசியோதெரபிஸ்ட். இவளுக்கு ஒரு செகண்ட்ல தெரிஞ்சிரும். என் கால்ல ட்விஸ்ட் எதுவும் இல்ல, நான் டிராமா போடுறேன்னு கண்டுபிடிச்சிடுவா. இல்ல, இட்ஸ் ஓகே. நீ போ. இல்ல காலை காட்டு. அடிபட்டிருக்குல, சொன்ன இல்ல வேண்டாம் வேண்டாம். கால் ட்விஸ்டா இருக்குன்னா அது இங்க தான் வலிக்கும். இங்க ஆயின்மென்ட் போட்டு விட்டா குணமாக போகுது. கரண், நான் தான் போடுறேன்னு சொன்னல. நான் போட்டுட்டேன். இட்ஸ் டன். ஆர் யூ ஓகே? நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். என்னாச்சு? கோவமா இருக்கியா? உன் கோவத்துக்கு நான் காரணம் இல்லையே. மாஹிராக்கு எந்த அடியும் படல, தேவையில்லாம டென்ஷன் ஆக்கி எல்லாரும் அட்டென்ஷனையும் திருப்பிட்டான்னு பாக்குறியா? என்ன இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் என்ன பண்ணேன்? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். என்னாலதான் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியாதே. அப்படி பார்க்க முடியலனா? அதான் டான்ஸ் பண்ணும்போது. What do you mean? நீ இப்ப கூட அப்படிதான் யோசிக்கிறியா? நீ இப்பவும் முன்ன இருந்த மஹிராவே தானா? நான் என்னமோ நீ மாறிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ சுத்தமா மாறவே இல்ல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வர பிரீதா? நான் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நான் எக்ஸாக்ட்லி அப்படியே தான் இருக்கேன். ஆனா ஏன் மேல கரனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தல, இப்ப அவன் எனக்கு தான். ஐ மீன், இப்போ நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தமாயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? ரெடியா? நீ ஓகேவா? உனக்கு தெரியுமா, பிரீதா ரொம்ப நல்ல பிசியோதெரபிஸ்ட். அப்படி என்ன பண்ணா எந்த நரம்ப சரி பண்ணான்னு தெரியல, எல்லாம் சரியாயிடுச்சு. இன்ஃபேக்ட் இப்போ வேற ஏதாவது பிசியோதெரபிஸ்ட் என்ன செக் பண்ணா கூட எனக்கு அடிபட்டதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. கரண், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ், நீங்க ரெண்டு பேரும் போய் பேசுங்க. நான் ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன். நீ கொஞ்சம் வாய. Are you okay? Yeah, I'm fine. நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணாத. பிரீதா ஜெலஸ் ஆயிடுவா. நீங்க உட்கார், மெது உட்கார். நீ பிரீதாவை பத்தி சொன்னல, அவ ஜெலஸ் ஆக மாட்டா. ஏன்னா அவளுக்கு என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். யூ டேக் கேர். வா, கம். ஒரு நிமிஷம், தாகமா இருக்கு. தேங்க்யூ. அட வா, அன்னிக்கிட்ட ஆதாரத்தை காட்டலாம். அது பிரீதா அக்கா எங்கேயாவது கண்ணுல தென்படுறாங்களா? இல்லல. அது மட்டும் இல்லாம உன் கண்ணு என் கண்ணை விட பவர்ஃபுல் இல்ல. நான் கண்ணுல மை வைக்கிறவ. ஏன்னா கண்ணுல மை வைக்கிறவங்களோட பார்வை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. என் கண்ணுல தெரியறப்போ அக்கா கிட்ட காட்டிக்கலாம். சும்மா சரி சரி, ரிலாக்ஸ். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். நல்லா போய் சொல்ற. அது சமீர் கண்ணா. என்ன பாட்டி? இங்க என்ன பண்ற? வா, வேலை இருக்கு. வா. வர பாட்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ. சீக்கிரமா வா சமீர். என்னால ரெண்டு மூஞ்சி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப நேரமா பேச முடியாது. யாருக்கு ரெண்டு முகம்? எனக்கு 10 முகம் இருக்கு. நீ என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற. ஆனா என்ன பத்தி நீ ஏன் அப்படி சொன்ன? உன்னை பத்தி யார் பேசுனது? உண்மை சொல்லு ஸ்ருதி, உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? அப்படி போடு. இன்னைக்கு நீ நேரா விஷயத்துக்கே வந்துட்ட. இருந்தாலும் உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐம் என்ஜாயிங். நல்லா போய் சொல்ற. நிஜமா நல்லா போய் சொல்ற. ஆக்சுவலா உனக்கு தெரியும்ல, நான் ஜாலியா இருக்கேன்னா நீ காலியாக போறேன்னு அர்த்தம். நான் வரேன். உனக்கு குழி வெட்ட தான் போயிட்டு இருக்கேன். I'll see you.
எனக்கு குழி வெட்ட போய்கிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா ஜாலியா இருக்கா? அதுவும் இந்த வாயாடி ஸ்ருதிக்கு. அப்படின்னா அதுக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பா எனக்கு எதிரா ஏதோ சதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. எனக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்குள்ள இவன் மண்டைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா எப்படி முடியும்? இன்னைக்கு நிச்சயதார்த்தமாச்சு, இவ பின்னாடி என்ன போய்கிட்டு இருக்க முடியாது. எப்படி? ஷெரின் பேபி, ஷெரின் கிட்ட ஹெல்ப் கேட்போம். காட், வழக்கமா அந்த முட்டாள் மகாராணி என் பின்னாடி தான் எப்பவும் சுத்திக்கிட்டே இருப்பா. ஆனா எனக்கு எப்ப தேவைப்படுறாளோ அப்பாவ மிஸ்ஸஸ் இந்தியாவா மாறிடுவா. எங்கேயுமே தென்படல. நீ எங்க இருக்க ஷெரின் பேபி? உனக்கு என்ன பைத்தியமா? இங்க நினைக்கிட்டு என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவது கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இது என்னுடைய நல்ல நேரம் தான். நான் உன் பேரை சொல்லிட்டு இருக்கும்போது நீயே வந்துட்ட. லிசன் பேபி, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்கிட்ட சுத்தமா டைம் இல்லை. நான் சொல்றது மட்டும் கரெக்டா கேளு. அந்த வாயாடி சுத்தி எனக்கு எதிராக பிளான் பண்ற, ஏதோ சதி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால நீ அவளை ஃபாலோ பண்ணி என்னால எனக்கு ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய நிச்சயதார்த்தம். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண. அவ என்ன பிளான் பண்றன்றதை மட்டும் நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிடு. அந்த பிளான் எப்படியும் சக்சஸ் ஆகவே கூடாது. ஓகே ஓகே பேபி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே டன். நானா ஷெர்லின் கம். ரிஷப்னா இதோ வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நீ இப்ப எங்கேயும் போக கூடாது. ரிஷப்னா 1 மினிட்ல வரேன். எனக்கும் 3 மினிட்ஸ்க்கு மேல ஆகாது. சித்தி மொத்த கதையும் கேக்குறாங்க. எனக்கு பேஷன்ஸும் இல்ல. கஸ்ட்டுக்கு நடுவுல மொத்த கதை என்னால சொல்லவும் முடியாது. உனக்கு எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க நடந்தது, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு சத்தியமா பேஷன்ஸே இல்ல. இந்த கதையை நீயே சொல்லு, நிதானமா பொறுமையா சொல்லு. இங்க பாரு ரிஷப், கொஞ்சம் இங்க வாயே. சித்தி இதோ வரேன். சொல்லுங்க சித்தி, நீங்க இந்த கல்யாணத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? அதுவா, எல்லாரும் கேக்குறதுதான். நீங்க 2 பேரும் எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது, அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா, அப்புறம் அந்த மண்டபத்து வரைக்கும் எப்படி வந்தீங்க? ஐ திங்க் உங்களோட எல்லா கேள்விக்கும் ஷர்லினை விட சரியா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஷர்லின், இல்ல சித்தி, இது கண்டிப்பா லவ் மேரேஜ் கிடையாது. இது அரேஞ்ச் மேரேஜ் தான். அது என்னன்னா, கரினாத்தையும் என் அம்மாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சோ கரினாத்த ரிஷப பாக்குறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் கிருத்திகாவோட என்கேஜ்மெண்ட்ல பார்த்தேன். அந்த சமயத்துல ரிஷப் என்ன பார்த்தேன்னு ஒரு மாடல்னு நினைச்சிட்டாரு. உடனே வேலை விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பேச ஆரம்பிக்கும் போதுதான் நான் கரினாத்தையோட ஃப்ரெண்டோடைய பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான். அப்படியே பேசிக்கிட்டே எங்க நட்பு கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ஓ, அப்ப இதுதான் விஷயமா? உங்க 2 பேரையும் ஜோடி சேர்த்தது அந்த கடவுள் தான், கரெக்டா? ஆக்சுவலா உனக்கு தெரியும்ல, நான் ஜாலியா இருக்கேன்னா நீ காலியாக போறேன்னு அர்த்தம். நான் வரேன், உனக்கு தான் குழி வெட்ட போறேன். பிருத்வி, are you okay? Yeah. Sure? I'm fine. என்னாச்சு? ஏன் ரொம்ப நர்வஸா இருக்க? உடம்பு ஓகேவா? ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்கிட்ட சுத்தமா டைம் இல்லை. நான் சொல்றது மட்டும் கவனமா கேளு. அந்த வாயாடி சுத்தி எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றா. எனக்கு சதி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல ரிஷப், நான் ஒன்னும் டென்ஷனாலாம் இல்ல. அது எப்படி அப்படி சொல்ற? முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. வா, நான் உன்னை ரூம் கூட்டிட்டு போறேன். ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னாச்சு? ஷர்லின், இஸ் எவ்ரிதிங் ஓகே? ரிஷப் ப்ளீஸ், இவ்ளோ நல்லா, அதாவது நீங்க இவ்ளோ கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டது பண்ணாலும் கெட்டது நடக்குது, நல்லது பண்ணாலும் கெட்டது நடக்குது. இனிமே கெட்டதே பண்றேன். இந்த ரிஷப் இவ்ளோ கேரிங்கா இருக்கான். அவன் நல்லவனே இல்ல. அவனாலதான் எனக்கும் பிருத்விக்கும் சொந்தமான எல்லாமே எங்க கையை விட்டு போச்சு. ஷர்லின்,
உனக்கு என்னம்மா ஆச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ஒன்னும் இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்ததுமா, அதனாலதான் கேட்டேன். என்னாச்சு ஷர்லன்? இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஏன் அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். கரீனா, முதல்ல சொல்லு, மஹிரா எப்படி இருக்கா? ஷீ இஸ் பெட்டர் மா. நல்லது. பிருத்வி, எங்க போறீங்க? எங்க இல்லையே. பிருத்வி, ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. நீங்க பார்க்கவே டென்ஸ்டா இருக்கீங்க. என்னாச்சு? எங்க போறீங்க? எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன், அவ்வளவுதான். Are you sure? ஆமா, கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிச்சயதார்த்தம் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன், அவ்வளவுதான். ரிலாக்ஸ். ரிஷபண்ணா, ஒரு நிமிஷம் வாங்களேன். லிசன், ஐ அம் so sorry. I'll be right back. நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. I'll be right back in some time. Excuse me. பிருத்வி இப்பவும் ரிஷபண்ணாவோட கம்ஃபர்டபுளா இல்ல. என்னாச்சு? நீ டென்ஷனா இருக்க?